அடுத்தது மிதுன ராசி. இந்த மிதுன ராசிக்கு இந்த ஜூலை 27 வர்ற அந்த சனி வக்ரமாகிறாரு. அப்போ அந்த 3 நல்ல விஷயம் என்ன நடக்க போகுது மிதுனத்துக்கு? அதாவது ஜூலை 27 நடக்கக்கூடிய சனி வக்ரம். மிதுன ராசிக்கு சனி பகவான் பாருங்க 8, 9 கூடையவர். அவரே இப்ப கர்ம சனியாக இருக்கார். அதே நேரத்தில் பாருங்க மிதுன ராசிக்காரங்களுக்கு 4ஆம் இடத்தை சனி பார்க்கறதுனால அப்ப சனி பகவான் மிதுன ராசிக்கு 10ஆம் இடத்துல இருந்து மிதுன ராசியோட 12ஆம் இடமான விரயஸ்தானத்தை பார்க்குறாரு. அப்ப சனி பகவானுடைய பார்வை பட்டாலே இவங்க இந்த வக்கரச்சனி காலங்கள்ல கொஞ்சம் வெளிநாட்டு யோகத்தை தவிர்த்தரணும். கடல் கடந்து போகக்கூடிய வாய்ப்பு வந்தாலும் இப்ப இந்த காலகட்டங்கள் வேண்டாம். எல்லாருக்கும் வணக்கம். நான் தாங்க உங்கள் பாலாம்பிகா. என்னங்க என்ன இவங்க ஏதோ ஒரு வாட்டியும் ஒரு வீடியோலையும் ஒரு விஷயம் சொல்கிறாங்களே, என்னதான் இருக்கும் இந்த வாட்டி ஒரு விஷயம் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்துட்ருக்கீங்கல்ல. உங்களுக்காக தான் இந்த ஜோதிடர் யுகம் சேனலை நீங்கள் இவ்வளோ அழகாக பிரபலமாக்கி உலகமெல்லாம் பார்த்து நீங்கள் கமெண்ட் கொடுத்துட்ருக்கும்போது உங்களுக்கு நாங்கள் ஒரு புது விஷயத்தை கொண்டு வந்துட்டு தானே இருப்போம். அப்படி தாங்க இந்த ஜூலை 27 சனி வக்ரமாகிறாரு. சனி வக்ரமாகிறாரே, அப்படி என்ன அந்த வக்ரம், என்ன ஸ்பெஷல் அப்படின்னு நம்ம மருத்துவ ஜோதிடர் சங்கரேஸ்வரி அம்மாவை தான் கலந்து ஆலோசித்து உங்களுக்கான அந்த 12 ராசிக்கும் இந்த சனி வக்ரமாகிற இந்த நேரத்தில் என்னென்ன விஷயங்கள் ஒரு பாசிட்டிவாக நடக்குமா இல்லை நெகட்டிவாக நடக்குமா அப்படின்னு கேட்டதுக்கு இல்லையா, 3 விஷயம் நல்லா பாசிட்டிவாக ஒரு ராசிக்கும் 12 ராசிக்கும் நடக்க போதான். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க. சூப்பரான விஷயத்தெல்லாம் கொண்டு வந்துட்டுருக்காங்க. பரிகாரம், ஆன்மீகம் எல்லாமே. அது இல்லாமல் நான் அந்த சங்கரேஸ்வரி அம்மாவை பற்றி ஒரு விஷயம் சொல்லணுன்னா, மருத்துவ ஜோதிடர் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அவங்க ஜாதகம் பார்க்குறாங்க. இதில் அங்கே கம்ப்யூட்டர் கிடையாது, கையிலே எழுதி உங்களுக்கு ஜாதகம் சொல்லுவாங்க. அதுவும் பரிகாரம் சொல்லுவாங்க. என்னென்ன கோவிலுக்கு போனால் என்னென்ன பிரச்சனைகள் தீரும் அப்படிங்கிறதையும் அவ்வளோ அழகாக சொல்லுவாங்க. நியூமராலஜி பார்க்குறாங்க. அது இல்லாமல் மருத்துவம், அதாவது ஃப்ளவர் ரெமிடின்னு சொல்லுவாங்க, அதாவது மலர் மருத்துவம், அதுவும் உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ இந்த உங்கள் ஜாதக நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்கன்னா அந்த ஜாதகத்தை பார்த்து உங்கள் கட்டத்தை பார்த்து உங்களுக்கு இப்போ என்ன நடக்குது, இனிமேல் நீங்கள் உங்களுக்கு பாசிட்டிவாக என்னென்ன நடக்கிறதுக்கான வழிகளும் பரிகாரத்தோட நிறைய விஷயங்களை உங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க, சொல்லுவாங்க. அதனால் நீங்கள் கண்டிப்பாக அவங்ககிட்ட ஜாதகம் பார்த்தா நிறைய விஷயங்களை நீங்கள் பாசிட்டிவாக நெகட்டிவை கடந்து பாசிட்டிவுக்கு போகலாம் அப்படிங்கிறது என்னோட தாழ்மையான ஒரு வேண்டுகோள். இன்றைக்கி இப்படி ஒரு அருமையான பதிவு பார்க்க போகிறோன்னு சொன்னோம் இல்லையா. என்ன பதிவு அப்படின்னா அதுதாங்க ஜூலை 27 சனி வக்ரம் மகராராம். அந்த சனி வக்ரம் அப்போது 3 நல்ல விஷயங்கள் நடக்க போதான். பார்ப்போமா 12 ராசிக்கு என்னதான் அப்படி 3 நல்ல விஷயங்கள் நடக்க போகுதுன்னு அவங்களே கேட்போமா. வாங்க அவங்கள சந்திக்கலாம். வணக்கம்மா. வணக்கம்மா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நான் கேட்குறேன், நீங்களும் கேட்டீங்க, ஒன்னா கேட்டோம். அதனால ஒன்றும் இல்லை, நல்ல விஷயம் தான். ஒன்னா பேசுறோம், ஒன்னா கேட்கும்போது அது இன்னும் நல்லா இருக்கும். நல்லா இருக்குமா. ஃபர்ஸ்ட் ஒரு அறிமுகம் கொடுத்துக்கிறேன். கண்டிப்பா நீங்க முதல்ல அறிமுகம் பண்ணுங்க. நீங்க என்னென்ன பண்றீங்கன்னு சொல்லுங்க. சங்கரேஸ்வரி அம்மாவை போய் ஜாதகம் பார்க்கணும்னு நிறைய பேர் கமெண்ட்ல கேக்குறாங்க. உங்களுக்கு என்னென்ன தெரியும், என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்க கையில வச்சிருக்கீங்கன்றத சொல்லுங்க. ஜோதிடயுகம் நேயர்களுக்கு உங்களின் மருத்துவ எஸ்ஆர் சங்கரேஸ்வரியின் அன்பான வணக்கங்கள். நம்ம என்னென்ன சர்வீஸ் பண்ணிக்கிருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பாரம்பரிய ஜோதிட முறை, அது வேதிக் அஸ்ட்ராலஜி அப்படின்னு சொல்லுவாங்க, அதுவும் பார்த்து சொல்கிறோம். அதுக்கப்புறம் பாருங்கள் வாஸ்து. முக்கியமாக இன்றைக்கி ஒவ்வொருத்தருமே இன்றைக்குள்ள சூழ்நிலையில் முறையான ஒரு இடம் வாங்குறப்பையோ வீடு கட்டுறப்பையோ வாஸ்துப்படி கட்டினால் மட்டும்தான் நிம்மதியான வாழ்க்கை அப்படிங்கிறது கிடைக்கும். சரி, வீடு தவறாக கட்டிக்கிட்டீங்க, அது எப்படி சரி பண்ணி சரியான முறைக்காக பார்க்குறதுக்கு அப்படின்னா அதுக்கு வாஸ்துப்படி இருக்கா இல்லையான்னு பார்த்து சொல்கிறதுமே செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதே நேரங்களில் பாருங்க, நம்மளுடைய அப்பா அம்மா வச்ச பேரை நம்மளால மாற்ற முடியாது. ஆனால் நம்மளுடைய ராசிப்படி இருக்கா அப்படிங்கிற விஷயங்கள் தெரியாது. நியூமராலஜி படி எண்கணிதம் எப்படி இருக்கான்னு தெரியாது. அப்போ அந்த பேரில் சிறிதளவு கரெக்ஷன் சொல்லி ஒரு மாற்றத்தை கொண்டு வரதும் பாருங்க, நியூமராலஜி ராஜநிலைப்படி அந்த பெயர் மாற்றமும் செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். வெரி குட். அடுத்து பாருங்களேன், ஃபோன் நம்பர் இல்லாமல் வாழ்க்கையே இல்லை. எங்கே வேணாலும் நம்பர் இருக்குது.
நம்மளே பாருங்க ஒரு நம்பர்ல தான் பிறந்திருப்போம் தேதியில வந்து. இப்போ ஃபோன் நம்பர் மூலமாக ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஃபோன் நம்பர் வாங்கினோட தான் பிரச்சனையே ஆரம்பிச்சிருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் அந்த ஃபோன் நம்பர் வந்த விட்டு தான் அவங்களுடைய வாழ்க்கையில மிக உயரத்துக்கு போவாங்க. ஏன்னா ஃபோன் நம்பர் இல்லாமல் இன்னைக்கு எதுவுமே கிடையாது. ஆதார் கார்டு, பேங்க் பாஸ்புக், சிலிண்டரு எல்லாத்துக்கும் பாருங்க ஃபோன் நம்பர் தான். அப்போ அந்த ஃபோன் நம்பர் மூலமாக எப்படி உங்களுடைய வங்கியோட வரவு செலவு கணக்கை உயர்த்துறது, உங்க வாழ்க்கையில எப்படி சுபபரியங்களா செய்ய வைக்கிறது அப்படிங்கிறதும் பாருங்க உங்க ராசிக்கு ஏற்ற மாதிரி ஃபோன் நம்பரும் தேர்வு செஞ்சு கொடுக்குறோம். அதுக்கப்புறம் பாருங்க வாகன நம்பர், வண்டி நம்பர், உங்க ராசிக்கு ஏற்ற மாதிரி நம்பர் வந்து, அதுக்கப்புறம் வந்து ஏடிஎம் நம்பர் எல்லாமே ஏடிஎம் நம்பரும் மாத்தி தருவாங்க. கார் நம்பர் உங்களுக்கு லக்கியான நம்பர் தருவாங்க. ஃபோன் நம்பர் லக்கியான நம்பர் உங்களுக்கு ஃபோன் நம்பர் தருவாங்க. எல்லாமே பண்ணி கொடுப்பாங்க சங்கரேஸ்வரி அம்மா. அழகா வீடியோல இருந்து நம்பர் எடுத்து உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும், இல்லை எனக்கு லக்கியான நம்பர் வேணும், எதுனாலுங்க அவங்கள காண்டாக்ட் பண்ணுங்க. அவங்க நிறைய விஷயத்த கரைச்சி குட்டிச்சு வச்சிருக்கிறாங்க. சரிம்மா, இப்போ வந்து நம்ம அதாவது என்னன்னா ஜூலை 27 சனி வக்ரமகரர். அந்த சனி வக்ரத்துல ஏதோ ஒரு 3 நல்ல பாசிட்டிவான விஷயம் நடக்க போகுதுன்னு சொல்றீங்க. என்னதான் அந்த 12 ராசிக்கும் அப்படின்னு பார்ப்போமா? நம்ம பார்க்கலாம். அடுத்தது மிதுன ராசி. இந்த மிதுன ராசிக்கு இந்த ஜூலை 27 வர்ற அந்த சனி வக்ரமகரர், அப்போ அந்த 3 நல்ல விஷயம் என்ன நடக்க போகுது மிதுனத்துக்கு? அதாவது ஜூலை 27 நடக்கக்கூடிய சனி வக்ரம். மிதுன ராசிக்கு வந்து சனி பகவான் வந்து பாருங்க 8, 9 கூடையவர். அவரே வந்து இப்ப வந்து கர்மச்சனியாக இருக்கார் 10ஆம் இடத்துல. 10ஆம் இடத்துல கர்மச்சனியா இருக்கிறப்ப முதல்ல ஆரம்ப காலகட்டத்தில் வந்து தொழிலில் வந்து ஒரு தடைகளை கொடுத்து இப்பதான் கொஞ்சம் நல்ல நிலைமைக்கு கொண்டுகிட்டு இருக்காரு. அதே நேரத்தில் சனி வந்து வக்ரமாகிறப்ப பாருங்களேன், மிதுன ராசிக்கு வந்து 4ஆம் இடத்தை முதல்ல பார்க்குறாரு. அதே மாதிரி மிதுன ராசிக்கு 7ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. அதே மாதிரி மிதுன ராசிக்கு 12ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. அப்போ இந்த 3 ஸ்தானங்களுமே ஒரு சிறப்பான ஸ்தானங்கள் தான். அப்படி இருக்கிறதுனால இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு தொழில் மூலமாக அதிகமான லாபத்தை முதல்ல கொடுப்பார். வக்கரமாகிறப்ப தான் தொழிலில் அதிகமான ஒரு ஆர்வம் வரும். அப்போ நம்ம வந்து ஒரு தொழிலுக்கு பல தொழில் பண்ணுவோம், ஏற்கனவே ஒன்றாவே நான் பண்ணிக்கிட்டு இருக்கேமே அப்படிங்கிற விஷயங்கள், ஒரு ஒரு கருத்துக்கள், ஒரு ஆர்வம் எல்லாமே வந்து மிதுன ராசிக்காரங்களுக்கு வரும். அதே நேரத்தில் பாருங்க மிதுன ராசிக்காரங்களுக்கு 4ஆம் இடத்தை வந்து சனி பார்க்கறதுனால உங்களுடைய தாயாருக்கு இருந்த பீடைகள் முதல்ல விலகும். ஏன்னா மிதுன ராசிக்கு பாக்கியாதிபதியும் சனிதான். அவருடைய பார்வை வந்து 4ஆம் இடத்துக்கு போறதுனால கொஞ்சம் தாயாருக்கு இருக்கக்கூடிய அந்த தேக ஆரோக்கியத்தில் குறைபாடுகள், ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே வந்து சரியாகி உடல் நலத்தில் ஒரு தேரக்கூடிய வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அதே நேரத்தில் மிதுன ராசிக்கு பாருங்க 7ஆம் இடத்தை பார்க்குறாங்க. மிதுன ராசிக்காரங்க ஏற்கனவே வந்து பாருங்க நட்புக்கு முக்கியத்துவம் கொடுக்குறவங்க, நட்பால் ஏமாறக்கூடியவங்களும் மிதுன ராசிக்காரங்க தான். அப்போ இந்த நேரங்களில் வந்து அப்போ யார் உண்மையான நண்பன், யார் நமக்கு வந்து போலியாக இருக்காங்க, யார் துரோகம் பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயத்த இந்த சனி பகவானுடைய 10ஆம் பார்வை வந்து மிதுன ராசிக்காரங்க காட்டி கொடுக்கும். இப்போ தான் பாருங்க உண்மையான நண்பர்கள் யாரு அப்படிங்கிற விஷயத்தை தெரியப்படுத்தக்கூடிய தன்மை வந்து சனி வக்ர காலங்களில் மிதுன ராசிக்கு இருக்குது. 3வது ஒரு நல்ல விஷயம் நடக்கும்னா என்ன? அது என்ன நடக்கும்? அப்போ சனி பகவான் வந்து மிதுன ராசிக்கு வந்து 10ஆம் இடத்துல இருந்து மிதுன ராசியோட 12ஆம் இடமான விரயஸ்தானத்தை பார்க்குறாரு. அப்போ சனி பகவானுடைய பார்வை பட்டாலே அந்த இடம் வந்து பாவகம் வந்து பாதிக்கப்படும். இதுதான் உண்மை. அப்போ வந்து 12ஆம் இடம் வரைக்கும் விரயங்கள். அப்போ சனி பகவானுடைய பார்வை பட்டது வக்ர காலத்தில் பார்க்குற பார்வையானது ஃபர்ஸ்ட் வந்து விரயங்களை முதல் நிப்பாட்டுவார். அந்த விரயங்கள் அனைத்துமே பாருங்க சேமிப்பாக மாறக்கூடிய அமைப்பு மிதுன ராசியை சேர்ந்தவங்களுக்கு இந்த வக்ர சனி காலத்துல இருக்குது. அவங்களுக்கு என்ன பரிகாரம் இருக்கு? மிதுன ராசிக்காரங்களுக்கு இவங்களுக்கு வந்து பெரும்பாலும் பாருங்க இளநீர் வாங்கி கடுமையான வெயில்ல வேலை பார்க்கக்கூடியவங்களுக்கு, அது வந்து கட்டிட தொழிலாளிகளுக்கு அவங்களுக்கு வந்து இளநீர் வாங்கி கொடுக்கணும். அதான் வந்து அந்த சூட்டை வந்து தணிக்கக்கூடியது. ஏன்னா செவ்வாய்க்கு காரகர் தான் இந்த கொத்தனார் வேலை பார்க்குறவங்க, சித்தாள் வேலை பார்க்குறவங்க எல்லாருமே. இப்போ மிதுன ராசிக்கு 6ஆம் இடமும் பார்த்துங்க செவ்வாயோட வீடு தான் வருது. அப்படி கடினமான ஒரு வேலை பார்க்கக்கூடியவங்க, கட்டிடங்கள் கட்டக்கூடியவங்களுக்கு, வெயில்ல இருந்து வேலை பார்க்கக்கூடியவங்களுக்கு இவங்களால முடிஞ்ச அளவு வாரத்தில் 1 நாளோ 2 நாளோ வந்து ஒரு இளநீர் வாங்கி கொடுத்தாங்கன்னா இவருடைய பிரச்சனைகள் அனைத்தும் சரியாகக்கூடிய வாய்ப்பு வந்து மிதுன ராசிக்காரங்களுக்கு சனி வக்ர காலத்துல இருக்குது. இவங்க ஏதாவது தவிர்க்க வேண்டிய விஷயம்னு ஏதாவது இருக்காமா? இருக்குது.
இவங்க இந்த வக்கரச்சனி காலங்களில் வந்து ம். கொஞ்சம் வந்து வெளிநாட்டு யோகத்தை வந்து தவிர்த்திடணும். கடல் கடந்து போகக்கூடிய வாய்ப்புகள் அந்த மாதிரி வாய்ப்பு வரும். வந்தாலும் இப்ப இந்த காலகட்டங்கள் வேண்டாம். வேண்டாம். ஏன்னா மிதுன ராசிக்கு 12ஆம் இடத்துல தான் வந்து சனியோட பார்வை இருக்குது. 12ஆம் இடம் அப்படிங்கிறது பாருங்க, இது அயனம் தான். இப்ப நம்முடைய பிரயாணத்துல வந்து ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுவும் போக பாருங்க, கடல் கடந்து போகக்கூடியது, பறந்து போறதானே வெளிநாட்டுக்கு போக முடியும். அந்த மாதிரி பிரயாணங்கள்ல வந்து முதல்ல வந்து தவிர்த்திடணும். இரவு நேர பிரயாணங்களையும் கொஞ்சம் நம்ம வந்து கவனமாக இருக்கணும். அப்படிதான் நம்ம போய்தான் ஆகணுங்கிற ஒரு விஷயம் கட்டாயம் இருந்தாலும் மட்டும்தான் இரவு நேரத்தை டிராவல் வச்சுக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு இந்த வக்கரச்சனி காலங்களில் எந்த ஒரு பாதிப்பும் வராம மிதுன ராசிக்காரங்களுக்கு நன்மையை மட்டுமே தரக்கூடிய காலமாக இருக்கும். ரொம்ப சந்தோஷமா, நல்ல அழகான பதிவு இது. மிதுன ராசிக்கு ரொம்ப நல்லா இருக்கு. அந்த 3 பாசிட்டிவான விஷயத்த சொன்னாங்க. அது இல்லாமல் உங்களுக்கு ஒரு பரிகாரமும் சொன்னாங்க. அதெல்லாம் ஃபுல்லாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. வீடியோவை ஃபுல்லாக பார்த்து உங்களுக்கான பதிவு இது, ஃபாலோ பண்ணி ஹாப்பியாக இருங்க. சங்கரேஸ்வரி அம்மாவும் நான் நேரில் பார்க்கணும், ஜாதகம் எடுத்துகிட்டு போய் காமிக்கணும், எனக்கு அவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிங்கன்னா வீடியோலேருந்து நம்பர் எடுத்து மேடமை காண்டாக்ட் பண்ணுங்கள். நீங்கள் நேர்லேயும் சந்திக்கலாம், ஆன்லைன்லேயும் பார்க்குறாங்க அவங்க. சப்போஸ் நான் நேரில் போக முடியல, பார்க்க முடியலன்னா நீங்கள் ஆன்லைன்லேயும் வாட்ஸ்அப்லேயும் அவங்கள தொடர்பு கொள்ளலாம். உங்களோட ஜாதகம் கணிச்சு உங்களுக்கான எல்லா விஷயங்களும் அவங்க கரெக்டாக சொல்லி உங்களை ஃபாலோ பண்ணிப்பாங்க. நன்றி.